ஸ்டீம் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டுக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் பாருங்கள், தண்ணி வந்து சாப்பாடு நல்லா ஊறிட்டு இருந்துச்சு. அதனால் பாருங்கள், சொன்ன தண்ணி நீங்கள் அலோவ் பண்ணிக்க ஊற வைக்கலனாக்கா இப்போ வந்து நல்லா பல இது பாருங்கள். பிரியாணி விட்டு சூப்பரான வாசனை வருது. இது என்னன்னா நாளைக்கு சாப்பிட்டோம்னா கூட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுதான் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டேன். ஏன்னா பலன்னு இருந்தாலும் இப்போ உடனே சுடு சாப்பிடணும். இது இல்லைனாக்கா டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ஒரு பிளேட்டில் போட்டுறேன். முன்ன கருவேப்பிலை நிறையா தான் போட்டுருக்குறேன். கருவேப்பிலாம் காஞ்சி தரம் பண்ணால் டேஸ்ட் வராது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போலாம் அப்படியே செக் பண்ணிட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ சுட சாப்பிட்றலாம். இது வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லை.